ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அடுத்து நடக்க போற சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சோட ஒரு ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என் கூட யாரெல்லாம் இருக்கான்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஷியாம் இருக்கான். ஹாய்டா ஷியாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். அப்புறம் நம்ம சேனலோட அனலிஸ்ட் வந்து கிஷோர் இருக்காரு. ஹாய்டா கிஷோர். ஹாய் கைஸ். ஹாய். அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே பாருங்க, ஆர்சிபியோட பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, சூர்யா. ஹாய்டா. ஹாய் ப்ரோ. ஓகே ஓகே, ப்ரிவியூ பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சிஎஸ்கேல இருந்து ஆரம்பிப்போமா இல்ல ஆர்சிபில இருந்து ஆரம்பிப்போமா ஷியாம்? சிஎஸ்கேல இருந்தே ஆரம்பிக்கலாம். சிஎஸ்கேல இருந்து நீ ஆரம்பிடி, உனக்கு இருக்கு. சரி, ஓகே. சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க, வீக்னஸ் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கிஷோர்ட்ட இருந்து கேட்போம். கிஷோர் சொல்றா. ஸ்ட்ரென்த் எத்தனை தடவை கேட்டாலும் அதே ஸ்ட்ரென்த் ஆயிரி. ஸ்பின், அந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான். போன அடி ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அதே மாதிரி தான். பிச் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்பின்னர்ஸ் தகுந்த மாதிரி கொடுத்துட்டா அவ்வளோதான். எப்பயும் சூர்யா சொன்ன கணக்கு தான் வந்துச்சு. அந்த 150 160 டார்கெட், அதை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் சேஸ் பண்றது. அதுதான் அவங்களோட திருப்பியும் டெம்ப்ளேட். ஆனா வந்து இந்த வட்டம் ஆர்சிபி டீமே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் பேட்டிங் என்ன நினைக்கிற? சிஎஸ்கேவோட பேட்டிங் எனக்கு ஆனா கன்வின்சிங்காவே இல்ல. எனக்கு சிஎஸ்கே பேட்டிங்கை பார்க்க அது நானும் அதான் சொல்றேன். பேட்டிங்ல எனக்கு அந்த இருக்காங்க பழைய பிளேயர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. ஆனா அந்த புதுசா ஆட் பண்ண 2 பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். யாரு? திரிபதி அப்புறம் தீபக் கூட. அவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாதான் நீங்க அவே சிஎஸ்கே அவே போனாலுமே ஓரளவுக்கு பேலன்ஸான டீம்ல இருக்கு. ஹோம் எப்பயுமே ஓகே தான். அந்த சேப்பாக்ல சேஸ் பண்ணிடுவாங்க ப்ரோ. அவங்க பேட்டிங் சேப்பாக் ஸ்ட்ராங்கா இருக்கும். போடா நீ வேற, இந்த டார்கெட் சேஸ் பண்றதுக்கே நான் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. நீ வேற, அதாவது இந்த மாதிரி தட்டி தள்ளி சேஸ் பண்ணிடுவாங்க ப்ரோ. வின் ப்ராபபிலிட்டி அதிகம் அவங்க செட் பண்ணி பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஹை ஸ்கோரிங் கேம்ல மட்டும் தான் மேபி இந்த பேட்ஸ்மேனை வச்சு ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா நீ ஹிட்டிங்கே வந்து நீ டாப் 5ல வந்து ருத்து ஓகே, போன மேட்ச் 22 பால் 50 அடிச்சு எல்லா மேட்சும் அப்படி அடிக்க முடியுமா தெரியல. அதுக்கு அடுத்து நீ பாத்தீங்கன்னா உனக்கு நம்பி இருக்க ஒரே ஆள் சிவம் தூபே. நீ வந்து திரிபதி சொல்ல முடியுமா 18 பால் 20 பால் அடிக்க முடியும், 25 பால்னு கூடவும் தெரியல. 2 பேரும் டேலண்ட் இருக்கா, நான் அடிப்பாங்களான்னு தெரியல. ஸோ அவங்க ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. எனக்கு என்னமோ இந்த இப்ப ஐபிஎல்லோட இப்ப சேஞ்ச் ஆன ஐபிஎல்ல வந்து வின்னிங் மட்டுமே ஒரு பெரிய விஷயமா எனக்கு என்ன கேட்டா நான் சொல்ல மாட்டேன். அதாவது வந்து எவ்வளவு அடிக்கிறோம், எவ்வளவு ஓவருக்குள்ள முடிக்கிறோம், அந்த ரன் ரேட் வந்து இப்ப கடந்த ஒரு 2-3 வருஷமாவே பாக்குற ரன் ரேட் வந்து ரொம்ப ஒரு கீ ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதனால வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? சூப்பர் பாயிண்ட் தெரி. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, சிஎஸ்கே இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூடமே அவங்க ரன் ரேட்னு பார்த்து விளையாடவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து வின்னுக்கு தான் பாப்பாங்க. அது போன வருஷம் ரன் ரேட் அப்படிதான் போச்சு. ஆனா என்ன சொல்றேன், சிஎஸ்கே ஓட இது எப்பயுமே நீ எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரன் ரேட் பார்த்துலாம் விளையாடவே மாட்டாங்க. தே வாண்ட் த வின், அவ்வளவுதான். அந்த வின்னுக்காண்டி விளையாடிட்டு மேபி அந்த ரொம்ப க்ளோஸா இருந்து நம்ம சேஃப் பொசிஷன்ல இருக்கோம்னா அதுக்கு மேல மேபி ஆக்சலரேட் பண்ணுவாங்க. ஓகே சூர்யா, இப்ப சிஎஸ்கே டீமால அந்த அளவுக்கு ஸ்பின் எஃபெக்டிவா ஆட முடியும்னு நினைக்கிறியா? இப்ப சிஎஸ்கே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இப்ப ஆப்போசிட் டீம்ல அதே மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்தா அவங்களால வந்து அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? ப்ரோ, குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. பட் ஆனா வந்து இந்த மேட்சுக்கு வந்து அவ்வளோவா நீங்க வந்து ஒரி பண்ண வேணாம்னு தோணுது ப்ரோ. ஏன்னா இங்கிட்ட இருக்கிறது குருணால், சூர்யா சர்மா தான். ஸோ அதை வந்து அவங்க 2 பேரையுமே வந்து ஈஸியா வந்து அடிக்கிற வர உங்களுக்கு போதுமான அளவு பேட்ஸ்மேன் இருக்காங்க ப்ரோ. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எப்பயுமே ஸ்பின்னை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா தான் ப்ரோ ஆடுவான். எஃபெக்டிவா ஆடுறான்ற சென்ஸ் வந்து ஓவருக்கு ஒரு பவுண்டரி, அது போக வந்து விக்கெட் கொடுக்க மாட்டான். ஸோ வந்து நார்மலாக ரன்னை மட்டும் எடுத்துட்டு விக்கெட் கொடுக்காம ஆடிட்டா நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல ஸ்பின் பேஷர் சிவம் தூபேன்ட்டு, அப்போ மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்பின்னை வந்து டேக் ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து என்னைய கேட்டால் சிஎஸ்கே வந்து டாப் ஆர்டரில் கெய்க்வாடு, மிடில் ஆர்டரில் தூபே இருக்கிறனால ஸ்ட்ராங் தான் என்னைய கேட்டா. நான் வந்து சூர்யாவோட ஒரு பாயிண்ட்ல வந்து நான் அக்ரி பண்ண மாட்டேன். என்னன்னா 2 ஸ்பின்னர் ஓகே தான், மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி ஸ்பின்னர் ரொம்ப ரொம்ப வீக் தான். பட் குர்னல் பாண்டியா வந்து ஒரு ஆட்டிடியூட் கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். அவன் அந்த மேன் ஆஃப் மேட்ச் அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு ஓட்டுவான். இப்போ அந்த 4 ஓவர் சுயா சர்மா ஓகே போன மேட்ச் ரொம்ப போரா போட்டான். அந்த மாதிரிலாம் போட்டா இந்த மேட்ச்ல அவன் இந்த 2 ஸ்பின்னர் நம்பி தான் ஆர்சிபிக்கும் இருக்கு. ஃபாஸ்ட் பால்ல எவ்வளவு நல்ல பவுலர் இருந்தாலும் சேப்பாக்குல நீ ஸ்பின்னர் வச்சு தான் போட முடியும். ஸோ உனக்கு சுயாஸ் நல்லா போட்டு ஆகணும். குர்னல் எனக்கு தெரிஞ்ச அவன் தான் கீ. அந்த போன மேட்ச்ல பண்ணாலும் ஒரு 80% பண்ணா மேபி ஆர்சிபி கொஞ்சம் நல்ல சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்ப நான் சிஎஸ்கே ஃபேன்னால நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணல. பட் எனக்கு சில கேள்வி இருக்கு கிஷோர். இப்ப சிஎஸ்கே இப்ப ஆடுற ஃபார்மேட் வந்து இப்ப கரண்டா இருக்க ஐபிஎலுக்கு வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறியா இல்லையா? எனக்கு என்ன கேட்டேன்னா நான் வந்து டிஃபர் தான் பண்ணுவேன். நீ பிச்சுக்கு சூர்யா சொன்ன மாதிரி இந்த பிச்சுக்கு அவங்க அப்படி ஆடணுமோ அப்படிதான் ஆடுறாங்க. நீ இன்னும் நம்ம ஒரு 2-3 மேட்ச் பார்ப்போம். அவையில இப்படி ஆடினா ஷுவரா சூட் ஆகாதான்.
சரி ஓகே. அப்புறம் இந்த சேப்பாக் பீஸ்ல வந்து சாம் கரனோட எவ்வளவு அவன் யூஸ் ஆவான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாரின் ஸ்லாட் அதுதான். இப்ப இந்தியன் பிளேயர்னா கூட ஓகே. இப்போ ஒரு ஃபாரின் ஸ்லாட்ல வந்து இப்ப சாம் கரன் போன மேட்ச் ஒரு ஓவர் போட்டான். பேட்டிங்குமே அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படியா இல்ல அவன் சரியா ஆடலையான்னு தெரியல. ஸோ அவன் எந்த அளவுக்கு வந்து இந்த லைனப்ல வந்து இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க? யாராவது சொல்லுங்க. கிஷோர் அண்ணன் சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்கல்ல ஆல்ரவுண்டர் நான் எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த பாயிண்ட் கரெக்ட் தான் ப்ரோ. இவங்க வந்து சிஎஸ்கேக்கு வந்து சாம் கரன் வந்து 21 சீசன்ல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரவுண்ட்லயுமே வந்து துபாயில தான் நடந்துச்சு. ஸோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கான். ஒன் மேட்ச் தானே ப்ரோ, அது வந்து ஒரு ஸ்லாட்டா இருந்தாலுமே ஆல்ரவுண்டர் வந்து இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். சரி ஓகே. சிஎஸ்கே பத்தி பேசியாச்சு. அதே 11 தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம ஆர்சிபி பக்கம் வருவோம். ஆர்சிபியில் இப்போ எல்லாருமே வந்து செம ஃபார்ம்ல இருக்காங்க. பிலிப் சால்ட்டா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உனக்கு லிவிங்ஸ்டோனுமே தெரில எனக்கு இங்கே ஸ்பின் அவனுக்கு கன்ஃபார்ம் ஒரு ரோல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உனக்கு குர்னல் பாண்டியாவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. சரி, இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லூப் கோல்னா நீங்க எதை சொல்லுவீங்க? உண்மையிலேயே சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கோலியோட பேட்டிங் தான் ப்ரோ மெயின். சேப்பாக்ல பாத்தீங்கன்னா கோலியோட ஸ்பின் அட்டாக் வச்சுதான் பவர் பிளேயோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சால்ட்டோட விக்கெட் போயிருச்சு அப்படின்னா கோலி வந்து அவனோட பேட்டிங்கை வந்து மினிமம் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 140க்கு கீழே வரக்கூடாது. இப்போ விக்கெட் போயிருச்சுன்னா எப்படியும் சிஎஸ்கே வந்து பவர் பிளேவா இருந்தாலுமே பவுலிங் வந்து கோலி ஸ்ட்ரைக்ல இருந்தாங்கன்னா ஸ்பின்ட்டை தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து கோலியை வந்து டேக் ஆன் பண்ணணும் கொஞ்சம். அது மட்டும்தான் இப்போ டீமுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. என்ன சொல்றது, நீங்க லூப்போல்னு கேட்டீங்க. லூப்போல் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஃபிளா மட்டும் வந்துச்சுன்னா இதுதான் ஃபிளாவா இருக்கும். இத பத்தி நானும் ஷியாம் கூட தான் ஹரி அக்ரி பண்றேன். என்ன அவன் ஒரு பிளேயர் சொல்றான், நான் அந்த டாப் 3 ரொம்ப கீன் நான் சொல்றேன். சால்ட் வந்து ஹிட் அண்ட் மிஸ் தான். நீ ஃபார்ம்ல வைக்க முடியாது. இன்னைக்கு 100 அடிப்பா, நாளைக்கு திடீர்னு 2வது பாலே டக் அவுட் ஆகலாம். நான் என்ன சொல்றேன், படிக்கல் கோலி அந்த 3 டாப் 3ல வந்து இப்போ ஒரு ஸ்டாட் படி பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்துட்டு அவன் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட் யாரு 60க்கு மேல பவர் பிளேல அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கேக்கு பவர் பிளேல ப்ரெஷர் போட்டா கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே அப்படிதான். சோ எனக்கு தெரிஞ்சு படிக்கல் வந்தாலுமே ரைட் லெஃப்ட் படிக்கல் கோலி பார்ட்னர்ஷிப் வந்தாலுமே ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல ஸ்பின் அட்டாக் பண்ணி தான் ஆடணும். இந்த செல்லுக்கு போறது இருக்கவே கூடாது. பவர் பிளேல மேக்ஸிமம் அது எந்த விக்கெட்டா இருந்தாலும் சரி 6 ஓவர் 60 to 70 வந்துட்டா ஆர்சிபிக்கு ஒரு நல்ல சான்ஸ். இன்னொன்னு என்னன்னா டீம் ப்ரெஷர் ஸ்டார்டிங்ல இல்லாம பட்டிதர் உள்ள வரும்போது வந்து பட்டிதரோட ரோலையே வந்து டேக் ஆன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டிதர் வந்து கேஷுவலா வந்து ஸ்பின்னை வந்து டேக் ஆன் பண்ணிடுவான் ப்ரோ. பட்டிதருக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுக்கணும். பட்டிதர் வந்து விக்கெட் கொடுக்காம ஆடணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் மட்டும் வரக்கூடாது. அதை மட்டும் ஆர்சிபியோட டாப் ஆர்டர் வந்து பாத்துக்கணும். அவன் வந்த பட்டிதர் அப்படி வந்தாலுமே அடிக்கதான் போறான். ஆமா, அவன் எப்பயுமே அவனோட கேம் தான் ஆடி இருக்கான். எந்த பிரஷர்னாலுமே அவனோட பிரஷர் ரிலீவிங் வந்து அட்டாக்கிங் தான். அது எப்பயுமே அது பட்டிதரோட கேமா இருந்திருக்கு. ஓகே, வேற ஃபாரின் ஏதாச்சும் 11ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்பின் ட்ராக்னால ஏதாச்சும் 11ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறியா? ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். அது வந்து ரஷிக்தார் வெளியே போயிட்டு புவனேஸ்வர் குமார் வந்து டீம். ஷியாம் புவி ப்ரோ ஃபிட்டான்னு கேக்குறேன். ஃபிட்டா எனக்கு தெரியல. வந்தா புவி ஓகே. ஃபிட்டன் தான் போடுறானுங்க. ஆர்சிபி போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபிட் அண்ட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க, பாத்துருந்தேன். அதனால புவி வந்துட்டு செம பூஸ்ட். சரி, ஜாஸ் ஹேசல்வுட் ஸ்பீட்ல சேப்பாக்ல வேற லென்த் சூப்பரா இருக்கும். புவியும் வந்துட்டானா அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவரே வந்து அதுக்கடுத்து நீ முடிஞ்சோன்னு ஜாஸ் தேல் வருவான். அவனும் குட் பவுலர் தான். இதுல இடையில வேணா ஸ்பின் வேணும்னா ஒரு ஓவர் குர்னால் பாண்டியா கொடுத்துருவாங்க. ஸோ பவர் பிளே பவுலிங்கே வந்து நல்லா இருக்கும். அதாவது வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் கவர். லைக் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங்னா அதுவும் இருக்கு. உனக்கு ஸ்பின் வச்சு ஓட்டுறதுக்குமே உனக்கு ஆள் இருக்கு. ஸோ அதாவது டெப்த் இருக்கு. ஆன் பேப்பர் ஓவராலா பார்த்தா ஆர்சிபி ஓகே. பட் கண்டிஷன் சேப்பாக்குன்னு படினா உனக்கு சிஎஸ்கே தான். அதுல டவுட்டே வேணாம். சேப்பாக்ல இருக்க சென்னையோட ஸ்பின்னர்ஸ் எங்க, ஆர்சிபி ஸ்பின்னர் எங்க? அஸ்வின், நூர், ஜடேஜா. இங்கிட்ட யாரு? குர்னல் பாண்டியா, சுயாஷ் சர்மா, லிவிங்ஸ்டோன். நீ 2 ஓவர் வாங்கணும். அங்கேயே உனக்கு எட்ஜ் வந்துருது. சோ ஆர்சிபி டீமா பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே. பட் டீம் அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் சிஎஸ்கே தான் டெஃபினட்டா இருக்கும். அது எந்த டீமா இருந்தாலும் சரி. இங்க மீதி இருக்க 9 டீம் விளையாட வந்தாலும் சிஎஸ்கே தான் சேப்பாக்ல எட்ஜ். ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வந்து டேக் ஆன் பண்ணணும் ப்ரோ. அப்ப நம்ம அதான் கேம். அதான் கேம். ஷியாம் சொன்ன பாயிண்ட் தான் இப்ப கேம். ஆர்சிபி பேட்டர்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ். சரி ஓகே. அப்ப சரி ஓகே, ஃபைனலா கேக்குறேன், யார் ஜெயிப்பா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல? ஷியாம் ப்ரோ இது வந்து நான் என்னைய கேட்டா 50-50 சொல்லுவேன் ப்ரோ. முன்னாடி ப்ராபபிலிட்டி வந்து என்னைய கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா சிஎஸ்கே 75 ஆர்சிபி 25 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீமுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் தான், சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வந்து ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா கேம் வந்து 100% வந்து ஆர்சிபி பக்கம் தான் ப்ரோ. ஓகே, சூர்யா நீரா? ஸ்பின்னர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா கேம் வந்து சிஎஸ்கே பக்கம். ஓகே ஓகே, சூர்யா ஆன் தாட்ஸ்டா, யார் ஜெயிப்பா?
ப்ரோ எனக்கு 60-40 ப்ரோ. 60 சிஎஸ்கேக்கு 40 எங்களுக்கு. ஒன்லி பிகாஸ் ஷேப்பாக்னால தான் வந்து 60-40. இல்லாட்டி வந்து 60-40 அப்படியே இந்த சைடு திரும்பிடும். 60 இது சின்னசாமிக்கு வந்தீங்கன்னா 60 எங்களுக்கு 40 உங்களுக்கு. ஓகே ஓகே பிரிச்சு கொடுக்குற. சரி ஓகே கிஷோர்ரா நீ கரெக்டா சொல்லு பார்ப்போம் கிஷோர். 51-49 1% மட்டும் சிஎஸ்கே கேஜி தரேன். ஓஹோ அனாலிசிஸ்ட்ங்கற டேக்னால இப்படி ஒரு பர்சன் இப்படி கொடுக்கறேன். அது இல்ல எனக்கு ஸ்பின் தான் இதா இருக்கு. இப்போ நீ டீம் படி இதுல ஒரு ஸ்பின்னர் கம்மியா இருந்தா கூட நான் ஆர்சிபி கொடுத்துருப்பேன். 3 கன் ஸ்பின்னர்ஸ். அதனால எனக்கு அந்த கண்டிஷன்ஸ்க்கு இப்போ நீ சின்னசாமியில வந்திருந்தா கூட சூர்யா சொல்ற மாதிரி ஏதாவது நெஞ்சு மாத்தி கொடுக்கலாம். இதுல வேற ஆப்ஷன் யாரா எந்த ரிவ்யூன்னு பார்த்தாலும் இதெல்லாம் கொடுக்க போறாங்க. சரி ஓகே நான் என்ன கேட்டேன்னா இப்ப இந்த சிஏ போட்டு நான் என்னத்த சொல்ல. எனக்கு ஹார்ட் சேஸ் சென்னை தான் வின் பண்ணும். பட் ஆனா எனக்கு தெரியல சிஎஸ்கே வந்து பேட்டிங் தான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. மற்றபடி பவுலிங் கூட ஸ்பின்னர்ஸ் வச்சு ஓட்டிடுவாங்க. எனக்கு பேட்டிங் தான் பயமா இருக்கு. பட் நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறேன். எனக்கு ஆனா தெரியல என்னாலும் நடக்கலாம். ஹார்ட் பிரேக்காவும் போகலாம். என்னாலும் நடக்கலாம். வாய்ப்பு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் சைடு மேட்சா போகாம இது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஒன் சைடு மேட்ச்க்கு பேச்சே கிடையாது. ஒரு த்ரில்லர் தான். எந்த டீமா இருந்தாலும் மேபி எது அங்க அன்னைக்கு நடக்கிறதா. பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா போச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஓகே நாங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறதுலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் பேசுகிற கான்டெக்ட் தான் புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்லுங்கடா. பை பை கைஸ். பை. சரி ஓகே சூர்யா உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சூர்யா. நிஜமாலே இப்போ எனக்கு என்ன டவுட்னா சிஎஸ்கே பேட்ஸ்மேனால ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு இது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆட முடியும்னு நினைக்கிறியா நீ? சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எங்க ஸ்பின்னர்ஸையா? இல்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேனால ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா ஆட முடியுமான்னு உன்ட்ட கேட்கிறேன். பொதுவா கேட்கிறேன். ஸ்பின் பேஷர் டூபே வச்சிருக்கீங்க, தோனி வச்சிருக்கீங்க. இங்க பாரு. இல்ல 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 நீ அது ஆமா அங்கிட்டும் ஆர்சிபில நிறைய ஸ்பின் பேட்ஸ் இருக்காங்க. இப்ப கோலி வந்து நல்ல ஸ்பின்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. நம்ம அதையுமே கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். ரீடேக் போலாம் ப்ரோ. கொஞ்சம் இதாயிட்டே ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அக்சர் பட்டேல் எத்தனை வாட்டி அடிச்சிருக்கீங்க? நீங்க அடிச்சது இல்லையா சொல்லுங்க. அதுதான் ஜடேஜாவை எவ்வளவு 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. எத்தனை தடவை அடிச்சிருக்காரு?